ஹலோ எவ்ரிவன், மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இந்த பிரியாணி செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இன்னொரு 4 to 5 டேஸில் வந்து ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி, 65 ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சாப்பிட்லான்ற சந்தோஷந்தான் அது. பட் ஆனால் புரட்டாசி மந்தில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சிக்கனையே மறக்க வைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் அதுலேருந்து ஒரு காம்பன்சேட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறமா அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே அது கூடவே டொமேட்டோ போட்டுக்கணும். நான் டொமேட்டோ கூடவே நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா அண்ட் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து கழுவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சைட் பை சைடு வந்து மஷ்ரூமை மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்துட்டு மஞ்சள் பவுடர் போட்டு தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். ஏன்னா மண் இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். கூடவே ஒரு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுமே ஊற வச்சாச்சு. அண்ட் இப்போ இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டு கூடவே சேர்த்து வதக்கிட்டு அண்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், இது வந்து வீட்டில் அரைச்ச பவுடர் தான். இது போட்டதுக்கப்புறம் இது கூடவே உப்பு அண்ட் பிரியாணி மசாலா, உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். அது கூடவே வந்து நான் ஒரு 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்ததால் 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். இப்போது இந்த ரைஸையும் அந்த வாட்டரோடு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. திறந்து பார்த்தா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் பண்ணி பார்த்தவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டாடா.